நேற்று நைட்டு மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்னை எஃப்சி வந்து ஒரு மட்டத்தின் உச்சக்கட்டத்தான கேம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் ஆடினாங்க. எனக்கெலாம் எதுக்குடா இப்போ இவ்வளோ ஹைப்பு கொடுத்தோம், அதுவும் சீமா சுக்கெல்லாம் எதுக்குடா வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தது நேற்று நைட்லாம். என்னடா கேம் ஆடணும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஷாட்டு தான் நினைக்கிறேன், மற்றபடி ஒரு ஹெட்டரு. ஒரு உருப்படியான சான்ஸ் கிரியேட் பண்ணல ப்ரோ. ஒரு உருப்படியான சான்ஸ், வெறும் ஒன்று கூட உருப்படியான சான்ஸ். இது கிளியராக கோல் போகுன்ற சொல்கிற அளவுக்கு ஒரு சான்ஸ் கூட கிரியேட் பண்ணல சென்னை எஃப்சி நேற்று. ஆனால் அனுப்புனுங்க வந்து மட்டமான ஃபுட்பால் ப்ளே பண்ணாங்க அர்ஜென்டின் டீம் நேற்று. டிஃபென்ஸாக ஜஸ்ட் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கேவலமாக ஃபுட்பால் ஆனானுங்க. ஆனால் அவனுக்கு 2 கோல் அடித்தானுங்கடா, 2 கோல் அடித்தானுங்க. 19 வயசு பசங்கடா. நீங்கள் கடாமாடுங்க, அவனுங்க வெறும் 19 வயசு பசங்க அடிச்சு ஆடுறானுங்க. மொத்தம் நீங்கள் என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்க தோணுச்சு. அவனுக்கு 2 கோல் அடித்தானுங்க நேற்று. மட்டமாக நீ அவனுக்கு 2 கோல் அடித்தானுங்கள, நீங்கள் ஒரு கோல் கூட அடிக்கலையடா. நேற்று நைட்டு 18 எல்லோ கார்டு, 2 ரெட் கார்டு. சென்னை ஒரு 6 to 8 வாங்கியிருக்கோம், அவங்க ஒரு 10 எல்லோ கார்டு, 2 ரெட் கார்டு. அது போக கடைசியில் சண்டை. இந்த கமெண்டேட்டர் வேற சென்னை எஃப்சி கழுவி ஊத்துறான். Ma coraje, impresionante, increíble, it's incredible, it really is. I mean, it's just amazing. And look at the Chennai players. You are adults, guys. You are adults. What are you doing? Shame. Shame on you guys. You're big grown men. Shame on you guys. Absolute shame. Shame. You've been schooled by kids, and now you're trying to pick a fight with kids. டேய், அவனுக்கு சின்ன பசங்கடா. அதான்டா உண்மை. சின்ன பசங்க அவனுங்க, வேறு வழி இல்லை. அவன் பொறுத்துக்கிட்டு தான் போகணும். ஆனால் ரயன் எட்வர்ட்ஸு என்ன, அவனுங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் நக்கல் கூதி நல்லா இருந்தது. நேற்று நைட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ நக்கலாக பேசினானுங்க, பார்த்தாலே தெரிஞ்சுது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ரயன் எட்வர்ட்ஸை கேம்லேருந்தே அவனுங்க கேவலமாக தான் பேசிகிட்டு இருந்தானுங்க. பட் அதுக்கப்புறம் ரயன் எட்வர்ட்ஸ் சும்மாவே தெரியும். ரயன் எட்வர்ட்ஸ் வந்து ஒரு கோவமான பிளேயரு. பட் பையன் செஞ்சு விட்டான் கடைசியில். செம்ம சண்டை ஆகிடுச்சு. தோத்தது போக இந்த சண்டை ஒரு சின்ன பசங்கிட்ட தேவையா? ஜெயிச்சுட்டு சண்டை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, தோத்துட்டு இந்த சண்டை தேவையா? அதுவும் சின்ன பசங்கக்கிட்ட தேவையா? எல்ஷினோ அண்டு ரயன் எட்வர்ட்ஸ் வந்து வால்யூம்லாம் பேசியிருந்தோன்ட்டு ஒரு கோல் வந்து இவனுங்களே அடித்து கொடுத்துட்டானுங்க. இன்னொரு கோல் வந்து அவனுங்க நல்லா ஆடி கோல் அடித்தானுங்க. நம்ம அது கூட பண்ணலையே, பாக்ஸுக்குள்ளே பாலை எடுத்துகிட்டு போகலையே. ஒரே ஒரு பிளேயருங்க, ஒரே ஒரு பிளேயர் தான் நேற்று நைட் நல்லா ஆடினாங்க. கார்னர் ஸ்கில்ஸ் மட்டும்தான் ப்ரோ நல்லா ஆடினா. எத்தனை கிராஸு, எத்தனை கார்னரு, எத்தனை ஷாட்டு, அவன் மட்டும்தான் நல்லா ஆடினான். அவன் மட்டும்தான், வேறு எவனும் நல்லா இல்லை. அவன் மட்டும்தான் நல்லா ஆடினா. வின்சி வந்தோடனே கொஞ்சம் இம்பேக்ட் காமிச்சான், அவ்வளோதான். வேறு எவனும் நல்லா இல்லை நேற்று. சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சென்னை எஃப்சி நேற்று மட்டமாக ஆச்சு. இன்னும் டீம் ஜெல்லாகலை. டீமுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, ஒரு பாசிங் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து நம்பலாம். இப்போ மெம்பர்ஷிப் போட்டோன்னா என்ன கேட்பான்? மெம்பர்ஷிப் போட்டவனோட நிலமை என்ன? நான் போடல இந்த வருஷம், காசு இல்லை. மெம்பர்ஷிப் போட்டவனோட நிலமை என்ன இப்போது? ஓவன் காயில் என்ன ப்ரோ, நல்லா நம்பணும் ப்ரோ. பக்காவான டீம் வச்சுட்டு ஏன் ப்ரோ நல்லா ஆட முடியல? நான் முடிவெட்டினேன் நேற்று, அதுக்கு கூட நான் வருத்தப்படலடா. ஒடிசா கூட தோற்றப்போ கூட வருத்தப்படல, நல்லா ஆடணும். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா மட்டத்தின் உச்சக்கட்டம்டா. பார்ப்போம்.